வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ராகு 8ஆம் இடத்தில் நிற்பதின் பலன்கள் என்ன? அப்படின்னு ஜென்ரலா தான் பார்க்க போறோம். ராகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் நிக்கும்போது கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவது, கணவன் மனைவி பிரிவு ஏற்படுத்தும், பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 8ல ராகு நின்னாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். கேது 2ஆம் இடத்தில் இருப்பார். அப்ப குடும்பஸ்தானத்துல குடும்ப ராகு கேது தோஷம் ஏற்பட்டு பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவுகள் இது மாதிரி தான் ஏற்படும். பிரிவினைகள் தான் அதிகமாக ஏற்படும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், துர்க்கை வழிபாடுகள் வச்சுக்கிறது, சர்பராஜன் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கிறது. கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாகேஸ்வரங்கிற ஸ்தலத்தில் போய் பாலாபிஷேகம் பண்ணி 48 விளக்கேற்றுறது. அப்புறம் பார்த்தோம்னா காலஸ்திரியில் போய் ராகுகேது பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது. கேரளாவில் மன்னர் சாலா, கொடுமுடி, இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு முறையான வழிபாடு